பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல பிரபாஸ், ஸ்ருதி ஹாசன், பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் சலார். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர். இன்னைக்கு இந்த சலார் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சலார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சலார் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். கான்சாரான்னு ஒரு வேர்ல்டு இருக்குது. அந்த வேர்ல்டில் யார் அந்த அரியணை சிம்மாசனத்தை பிடிக்க போகிறாங்கன்றது தான் இந்த சலார் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. அதுக்கு உள்ளே நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த சலார் படம். இது ஒரு நார்மலான ஸ்டோரி லைன் தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு பிரசாந்த் நீல். இந்த சலார் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த சலார் படத்தோட முதல் பாசிட்டிவ்னா அது நம்ம பிரபாஸ் தான். பிரபாஸ் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு. இவர் கெரியர்லேயே ஒரு நல்ல நடிப்பாக இந்த கண்டிப்பாக சலார் படத்தில் நடிச்சிருப்பார் போல். ஆனால் அங்கங்கே தான் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வரலை. ஆனால் மற்றபடி ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு நம்ம பிரபாஸ். அதே மாதிரி மேக்கிங் ஒன் ஆஃப் த ஹைலைட்னே மேக்கிங் தான். மேக்கிங்கில் செம்மையாக பண்ணியிருக்காரு நம்ம பிரசாந்த் நீல். அந்த கான்சாரான்னு ஒரு தனி உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. உண்மையிலே தியேட்டரில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டும் எமோஷனும் கனெக்டும் அதே மாதிரி ஃபைட் சீனும் வரணும். இது மூணுமே ஒன்னா சேர்த்து பயங்கரமாகவே கொடுத்துருக்காரு நம்ம பிரசாந்த் நீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 ஹைலைட்டான சீன்களும் செகண்ட் ஹாஃப்ல 2 ஹைலைட்களான சீன்ஸும் வருது. கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த வருஷத்தில் சலார் படம் கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இன்ட்ரோல் வர வர சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இந்த படம் முடியும் போதெல்லாம் செகண்ட் பார்ட்க்கு நல்ல லீடை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த கேஜிஎஃப் படம் நல்லா ஓடுனதுக்கு காரணம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் அது இந்த சலார் படத்தில் மிஸ்ஸிங். ரொம்பவே லவுடான பிஜிஎம்மாக தான் போட்டிருக்காரு தவிர நல்ல பிஜிஎம்மை கொடுக்கவே காணும். ஒரு டீசெண்டான பிஜிஎம் தான் போட்டிருக்காரு இந்த சலார் படத்தில். சலார் படத்தில் நெகட்டிவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா கேஜிஎஃப் படத்தை சலார் வெர்ஷனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த சலார் படம். சலார் படத்தோட ஸ்டோரி லைனும் கேஜிஎஃப் படத்தோட ஸ்டோரி லைனும் சேமாக தான் இருக்குது. புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றபடி கேரக்டர்ஸ் தான் வேறு. கேஜிஎஃப் படத்தில் நிறைய கேரக்டரை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஆனால் அந்த மாதிரி இந்த சலார் படத்தில் எந்த கேரக்டரையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றுமே பெருசாக பண்ணலை. தேவா கேரக்டர் மற்ற தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்ருதி ஹாசனோட கேரக்டரும் ஒரு வேஸ்டான கேரக்டர் தான். நல்ல மாசான சீன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ருதி ஹாசனை காமிப்பாங்க. அப்போ தியேட்டரில் எல்லாருமே திட்டினாங்க, அப்படியே கத்தினாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம கிரிஞ்சாக இருந்தது, கொஞ்சம் டென்ஷனாகவும் இருந்தது. இந்த படத்தில் கிரிஞ்சான சீன்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். படத்தில் பில்டப் இருக்கலாம், ஆனால் படமே பில்டப்பாலாம் இருக்கிறது இங்கே தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன். கேஜிஎஃப்ல டைலாக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் சலாரில் டைலாக்ஸ்லாம் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது. தமிழ் டப்பிங் கூட ரொம்பவே டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த சலார் படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்காவான தியேட்டரல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கிற படம் இந்த சலார். ஆனால் கேஜிஎஃப் அளவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது இந்த சலார் படம். சலார் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த சலார். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்க்க ஒர்த்தான படம் தான் சலார். சலார் 2க்கு நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன்.